எரிநம்பிக்கை கொண்டு ஒரு முஃமினை பற்றி நீங்க பேசுறத சாதாரணமா எண்ணிக்கிட்டீங்களா? இல்ல. ஓஹோ இந்தல்லாஹி அஸீம், அல்லாஹ்விடத்தில் அது மகத்தான காரியம். யஇதுகுமுல்லாஹ் அன் தஊது லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் உண்மையாகவே முஃமின்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள். ஒருபோதும், அபதன், ஒருபோதும் போயிடாதீங்கிறான். இதோ விட்டுட்டு அடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லு. அபதன், ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவை விரும்புவீர்களோ அது போல முஃமின்களுக்கும் நலவை விரும்புங்க. நீங்க ஒரு பாவம் செய்றீங்க, வேற ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க, அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க. நீங்க செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா, சின்ன பாவமா, பெரிய பாவமா நீங்க முடிவு செய்ய முடியாது. இந்த பாவம் அல்லாஹ்வுக்கு செய்யப்படுறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் நமக்கு குர்ஆன்ல அறிவுரையா நமக்கு கொண்டு வரான். சரியா? அதனால இத மாதிரி காரியங்களை ஒரு முஃமின் கேட்கும் போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது, உடைக்கும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொன்னதுதான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். நபியே, இவங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன். அல்லாஹ்விடத்துல சுஜூதுல விழுந்துருங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல்லாஹ்வை தொடர்ச்சியா வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும். ஒரு தவறு செய்றீங்க, தவறுல இருந்து திருந்திட்டீங்க, மக்கள் அதை பத்தி பேசுறாங்க, அதோட உங்க வாழ்க்கை முடிய போறது இல்லை அந்த தவறோட. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுல இருந்து விலகி நீங்க போறதுக்கு உங்களை அவகாசம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்க இன்னைக்கு உங்களோட இருப்பாங்க, நாளைக்கு உங்களோட இருக்க போறது இல்ல. இந்த மனிதர்கள் நீங்க மௌத்தாகிற வரைக்கும் தான் உங்களுக்கு. நீ மௌத்தாயிட்டீங்கன்னா ஒரு 3 நாள்ல மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரியா? உங்க மனைவி எல்லாம், உங்களுடைய குழந்தை எல்லாம், உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு 10 நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா? அல்லது என்னைக்காவது உங்க பிறந்த நாள் வரும்போதோ, உங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதோ, அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஒரு 30 வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான். நான் சொல்ற மாதிரி தான், ஒரு 100 வருஷம் போயிருச்சுன்னா நீங்க வாழ்ந்த அடையாளமே இருக்காது.